ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பாகவத புராணம் தசமஸ்கந்தः அதச்சதுர்தசோऽध्यायः. ஸ்ரீ பிரம்ம உவாச்ச को वेत्ति भूमन् भगवन् परात्मन् योगेश्वरोऽतिर्भवतस्त्रिलोक्यां क्व वा कथं वा कति वा कदेति विस्तारयन् क्रीडसि யோகமாயாம். அளவிட முடியாத பெருமைகளை கொண்டவரே, எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளே, ஸ்ரீகிருஷ்ணனே, யோகங்களின் தலைவரே, இந்த மூன்று உலகங்களிலும் உன்னுடைய யோக மாயையை விரிவுபடுத்தி நீர் எப்போது, எங்கே, எப்படி, எத்தனை வடிவங்களில் விளையாடுகிறீர்கள் என்பதை யாரால் அறிய முடியும்? இந்த ஸ்லோகத்தில் பிரம்மதேவர் இறைவனின் எல்லையற்ற தன்மையையும் அவரது லீலைகளை சாதாரண மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாது என்பதையும் அழகாக விளக்குகிறார். பகவான் கிருஷ்ணர் செய்யும் லீலைகள் அனைத்தும் யோகமாயை மூலம் நடப்பவை. அவர் வெறுமனே அமர்ந்திருக்காமல் இந்த பிரபஞ்சத்தையே ஒரு விளையாட்டு மைதானமாக மாற்றி விளையாடுகிறார். இறைவன் எப்போது அவதரிப்பார், எங்கு தோன்றுவார், எப்படி செயல்களை செய்வார், எத்தனை வடிவங்களை எடுப்பார் என்பதை எந்த ஒரு மனிதனாலும், ஏன் பிரம்மாவாகிய என்னால் கூட முழுமையாக கணிக்க முடியாது. சுருங்கச் சொன்னால், ஹே கிருஷ்ணா, உன்னுடைய மாய சக்தியால் இந்த உலகை ஆட்டிப் படைக்கிறாய். உன்னுடைய ஆட்டத்தையும் வடிவங்களையும் யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. உன்னை சரணடைவதைத் தவிர வேறு வழியில்லை என்று பிரம்மதேவர் தனது வியப்பையும் பக்தியையும் வெளிப்படுத்துகிறார். இங்கு பிரம்மதேவர் ஸ்ரீகிருஷ்ணரை 4 முக்கிய பெயர்களால் அழைக்கிறார். பூமன், எல்லையற்றவர், அளவிட முடியாதவர் என்ற பெயரிலும், பகவன், அனைத்து ஐஸ்வர்யங்களும் நிறைந்தவர் என்றும், பரமாத்மன், அனைத்து உயிர்களிலும் இருக்கும் பரம்பொருள் என்றும், யோகேஸ்வரன், யோகங்களின் அதிபதி என்றும் வர்ணிக்கிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.